Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மல்டிபிள் பே ஸ்லிப் அதாவது மல்டிபிள் salary slip எப்படி prepare பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம இங்க ஒரு பே ஸ்லிப் prepare பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். நீங்க அத பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படினா நீங்க அத முதல்ல பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கனா என்கிட்ட ஒரு வீவர் கேட்டிருந்தாரு, இதுவே எனக்கு மல்டிபிள் பே ஸ்லிப் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை பிரிண்ட் எடுத்து எனக்கு யூஸ் பண்ணணும், அப்படி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால நான் இந்த வீடியோ அவருக்கும் சேர்த்து தான் போடுறேன். இதில் ஆல்ரெடி சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். பே ஸ்லிப்பு நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இதில் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக மல்டிபிள் பே ஸ்லிப் இதில் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முக்கியமாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்ததுக்கப்புறமா பாருங்கள், எல்லாம் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக கிடச்சிட்ருக்கோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவோம். அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். அமௌண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ருபீஸ் அப்படின்னு போட்டுடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படியே இதை ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். தென் போல்ட் பண்ணிடுறேன். ஓகே, போல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிடுறேன். அப்படி இந்த செல்லை கிளிக் பண்ணதுக்கப்புறமா Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டியது இந்த எந்த செல்லாம் VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் இருக்குல்ல, இந்த அக்கௌண்டன்ட் இருக்குது. இந்த செல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. VLOOKUP ஃபார்முலா நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு செல்லையாக பாருங்கள், எந்த செல்லையெல்லாம் VLOOKUP ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ரோஹித் நேம் இருக்கிற செல், தென் மந்த் அண்ட் இயர், தென் பேசிக் பே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே பார்த்துக்குங்க, இந்த ஃபார்முலா பாரில் பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எதுலையெல்லாம் VLOOKUP ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஓவர் டைமுக்கு கொடுத்துருக்குறோம், மெடிக்கல் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ், அதுக்கப்புறம் PF, ESI, லோன், டேக்ஸ், இதுக்கு எல்லாமே நம்ம VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த சிங்கிள் பே ஸ்லிப்பை, அதாவது சேலரி ஸ்லிப்பை மல்டிபிள் பே ஸ்லிப்பாக மாற்றுறதுக்கு நாம் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் போதும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதில் டெசிக்னேஷன் இருக்குது, அதில் டெய்லர் அப்படின்னு இருக்குது. அந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதில் அந்த ஃபார்முலா டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே வந்திருக்கு. அதில் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் அரே அப்படின்னு வரும். அது A2:M12 வரைக்கும் இருக்குது. அந்த A2 பக்கத்தில், அதாவது 2 பக்கத்தில் கர்சரை வச்சுங்க. கர்சரை வச்சதுக்கப்புறமா F4 கொடுத்துருங்க. தென் M12 இருக்குல்ல, அந்த 12 பக்கத்தில் கர்சரை வச்சதுக்கப்புறமா F4 கொடுத்துருங்க. F4 கொடுத்ததை லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த டாலர் சிம்பிள் இருக்குல்ல, அதிலேருந்து அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். M12 வரைக்கும், 12 வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கீபோர்டில் Ctrl+C கொடுத்து அதை காப்பி பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து எந்த செல்லில் VLOOKUP ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்துங்க. அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் இந்த டேபிள் அரே இருக்குல்ல, A2 to M12, அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை இங்கே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்ட்ரு கொடுத்துருங்க. இப்படி எந்த செல்லையெல்லாம் VLOOKUP ஃபார்முலா இருக்கோ அதில் எல்லாம் நீங்கள் சேம் ப்ரொசீஜர் பண்ணணும். நான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போது Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்படி எல்லா VLOOKUP ஃபார்முலா இருக்கிற செல்லையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் வரும், கரெக்டாக வராது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சேம் ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கால்குலேஷன் இருக்குது, சம் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், அதில் பண்ண வேண்டிய தேவையில்லை. VLOOKUP ஃபார்முலா இருக்கிற செல்லை எல்லாமும் பண்ணணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது சிம்பிளான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
பேஸ்ட் என்டர் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்க தான். ஓகேங்களா? இப்போது VLOOKUP ஃபார்முலா இருந்த எல்லா செல்லையும் சேம் ப்ரொசீஜர் நாம் பண்ணிட்டோம். வேணால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பேஸ்லிப்பை அப்படி இதிலேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படி இது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா பார்த்துக்குங்க. இவ்வளோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கீபோர்டில் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 2 ரோ கேப் விட்டதுக்கப்புறமா இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போது இந்த பேஜில் உங்களுக்கு 2 பேஸ்லிப் வந்துருச்சு. நீங்கள் பிரிண்டில் போனதுக்கப்புறமா பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 2 பேஸ்லிப் வந்ததை நீங்கள் பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எந்த எரருமே வரல. அது அப்படியே இங்கே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். காப்பி பண்ணுங்க. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C தென் பேஸ்ட். நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V பேஸ்ட், Ctrl+V பேஸ்ட். ஓகே, இப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது இது எல்லாமே காப்பி பண்ணி இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன இருக்குல்ல ஏ காலம் வரும்போது அதில் இப்படி ஆரோ வரது மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே கிளிக் பண்ணி F வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். F காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா Ctrl+C கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த G காலம் இருக்குல்ல அதில் இப்படி ஆரோ வரது மாதிரி பாருங்கள். வந்ததுக்கப்புறமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கமும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணால் போதும். இதில் ஜஸ்ட் நீங்கள் எம்ப்ளாயி ஐடியை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் இதில் E201 இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. டெய்லர் நேம் இருக்குது, மந்த் அண்ட் இயர், அப்புறம் நெட் சேலரிலாம் கரெக்டாக வந்துருச்சு. நல்லா கவனிச்சுங்க. அதே இது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே 202 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. டெய்லர் நெட் சேலரி 14,920. அதே போல் இங்கே நீங்கள் ஒவ்வொரு பேஸ்லிப்லையும் ஜஸ்ட் நீங்கள் எம்ப்ளாயி ஐடி மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும். நான் இங்கே 206 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் நேம் தேவா, நெட் சேலரிலாம் வந்துருச்சு. இப்படி நீங்கள் ஈஸியாக மல்டிபிள் பேஸ்லிப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட் ப்ரிவ்யூ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி நிறைய பேஸ்லிப் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.